அமெரிக்காவினுடைய 42 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், யுத்தம் சம்பந்தப்பட்ட செய்திகள் யுத்தம் நடக்கிற காலத்தில் வெளிவாரதை விடவும் யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு போகத்தான் நிறைய உண்மைகள் வெளியாகும். அந்த அடிப்படையில் நேற்று மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் இந்த தகவல் வெளிவந்திருந்தால் அது பொய் என்று சொல்லலாம், அல்லது கட்டுக்கதை என்று சொல்லலாம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவார் இது பொய் தகவல் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நோ செகண்ட் வேர்ட், இதை நம்பித்தான் ஆகணும். 42 யுத்த விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 42 பட்டியலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஒன்றொன்றா சொல்ல போகிறேன் என்னென்ன விமானங்கள் என்று சொல்லி. அதுக்கிடையில் ஒரு சில விமானங்கள் இழந்ததை இப்போதான் முதல் முறையாக அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இப்போதான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ, இந்த விமானமெல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டான்னு சொல்லி அவ்வளவு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. எனவே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அது சரி, அந்த பட்டியலை முழுமையாக பார்க்க முதல் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்தது யாருன்னு பார்க்கத்தானே வேணும். இந்த அறிக்கையை சொல்கிறது CRS என்று சொல்லி. CRS அது என்ன? CRS என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இருக்குத்தானே, காங்கிரஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குழுக்கள் இருக்கும், வல்லுநர் குழுக்கள் நிறைய குழுக்கள் இருக்கும். இப்போ இலங்கை பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பா குழு என்று சொல்லி கணக்க குழுக்கள் இருக்குத்தானே. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் ஏராளமான நிபுணர்களை உள்ளடக்கிய நிறைய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்கள் நாட்டில் சட்டங்களை இயற்றுறதுக்கு, முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். ஆராய்ச்சி குழுக்கள் என்று வைங்களன். அப்படிப்பட்ட ஒரு குழு தான் CRS என்று சொல்லப்படுற ஒரு குழு. அதனுடைய விரிவாக்கம் என்ன சொன்னால் காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ் என்று சொல்லப்படுற ஒரு குழு. இந்த குழுவில் 600க்கும் அதிகமான நிபுணர்கள் இருக்கிறார்கள். இந்த 600க்கும் அதிகமான நிபுணர்கள் பல்வேறு துறைகளில் பாண்டித்தியம் பெற்றவர்கள். போரியல் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள், இராணுவம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் என்று சொல்லி எல்லாரையும் உள்ளடக்கினதான் இந்த 600 வரையான நிபுணர்கள். இவர்கள் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல. அந்த கட்சியும் கிடையாது, இந்த கட்சியும் கிடையாது, ஒரு நடுநிலைமையான ஆட்கள். எனவே அவர்கள் சொல்றது உண்மையாகத்தான் இருக்கும். இந்த CRS குழு ஒரு கேள்வி கேட்டால் அமெரிக்க இராணுவம் பதில் சொல்லித்தான் ஆகணும், அமெரிக்க ஜனாதிபதி பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆக மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டாலும் இவையில் பதில் சொல்லித்தான் ஆகணும். வெளியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறைய தகவல்களை மூடி மறைச்சு நாங்கள் பயங்கரமாக வெற்றி பெற்றுட்டோம், ஈரானை அடித்து துடைச்சு அழிச்சிட்டோம் என்று சொல்லி பஞ்ச் வசனம் எல்லாம் கதைக்கலாம் வெளியில். ஆனால் காங்கிரஸில் போய் அதெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே கேட்குற கேள்விக்கு ஒழுங்கான பதிலாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த 600க்கும் அதிகமான நிபுணர்கள் ஆய்வு நடத்தி கண்டுபிடித்த உண்மைகள் தான் இந்த விமானங்களினுடைய இழப்பு. அதில் முதலாவது விமானம் எதென்று சொன்னால் MQ-9 ரீப்பர். MQ-9 ரீப்பர் என்று சொல்லப்படுற ட்ரோன். இது ஒரு ட்ரோன், தூரத்திலிருந்து ரிமோட் மூலம் இயக்கப்படுகின்ற ட்ரோன். மொத்தமாக 24 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். இதுவரைக்கும் அமெரிக்கா ஒருபோதுமே ஒப்புக்கொண்டதில்லை இந்த ட்ரோன்கள் 24 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொல்லி. இப்போதான் முதல் முறையாக இந்த தகவல் வெளியால வருது. 24 ட்ரோன்களை இழந்திருக்கிறது அமெரிக்கா. இது முதலாவது. ரெண்டாவது இதில் மொத்தம் 9 வகையான விமானங்கள் இருக்குது. 9 வகையான விமானங்கள், ஆனால் 42 விமானங்கள். அதில் முதலாவது தான் அந்த ட்ரோன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். இந்த விமானம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விமானம் ஈரானுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதில் இருந்த 2 விமானிகள் வானத்தில் தூக்கி வீசப்பட்டு ஈரானுக்குள்ள விழுந்து பிறகு தேடுதல் நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வளோ காலமும் என்ன சொல்லப்பட்டது? இந்த ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொல்லி. ஆனால் நேற்று வெளியிடப்பட்ட CRS அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் மொத்தம் 4 விமானங்கள். கேட்க அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா? 4 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஈரானால். மற்ற 3ம் எங்கெங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி இதுவரைக்கும் தகவல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் சொல்லல, போக போக அந்த தகவலும் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 4 விமானங்கள். அடுத்தது, இதுவரைக்கும் அமெரிக்காவால் ஒப்புக்கொள்ளாத ஒரு சம்பவம், இதுவரைக்கும் வாய் திறந்து சொல்லவும் இல்லை. உலக வரலாற்றில், உலக இராணுவ வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னால் F-35A லைட்னிங் 2. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் செய்திகள் வந்தது. ஆனால் பிறகு மறுக்கப்பட்டது.
இல்லை அந்த விமானம் எல்லாம் சுட்டு வீழ்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவ்வளவு அதிநவீன ஸ்டெல்த் விமானம். ரேடரில் சிக்காது, வளைஞ்சு நெளிஞ்சு போகும், எந்த ஏவுகணையால் சுட்டாலும் வந்து அது தப்பி கொண்டு போகும். அவ்வளவு அதிநவீன விமானம் என்று சொல்லி பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், ஈரானுக்குள்ள முதலாக அந்த விமானம் விழுந்தோடனே F-35 லைட்னிங் தான் சொல்லப்பட்டது, அந்த விமானம் தான் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்கா வந்து உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருந்தது. இல்லை அந்த பார்ட்ஸை பாருங்கோ, இது வந்து அது கிடையாது, இது F-15E என்று சொல்லி பிறகு மறுக்கப்பட்டது. அதாவது அந்த கதை வந்து அப்படியே மாற்றப்பட்டது. ஆனால் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னு சொன்னால், உண்மையிலேயே F-35A லைட்னிங் 2 என்று சொல்லப்படுற அதிநவீன விமானம் உலக இராணுவ வரலாற்றில் முதல் முறையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஈரானால. கேள்வி என்னன்னு சொன்னால், என்ன திகதியில் எந்த இடத்துல வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது? ஒருவேளை ஈரானுக்குள்ளே வச்சு தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அப்போ அன்றைக்கு அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் வந்து ஒன்று கிடையாதா, பல விமானங்களான்னு சொல்லி பலத்த சந்தேகங்கள் இருக்குது. இனி போக தான் தெரிய வரும். இதனை முதலாக அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அடுத்த விமானம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகாயத்தில் வச்சு எரிபொருளை நிரப்புகின்ற விமானம். ஏனைய விமானங்களுக்கு வந்து எரிபொருளை நிரப்புற விமானம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இது எங்கே வச்சு தாக்கப்பட்டன்னு சொல்லி. சவுதி அரேபியாவில் வச்சு தாக்கப்பட்டது. சவுதி அரேபியாவினுடைய மிக பிரபலமான விமான படைத்தளம் பிரின்ஸ் சுல்தான் விமான படைத்தளம். அங்கே வச்சு தான் இது தாக்கப்பட்டது. ஒரு நாள் வந்து சரமாரியாக ட்ரோன் தாக்குதலை நடத்தி இந்த விமானம் 5 வரையான விமானம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக. எனவே எரிபொருளை நிரப்புகின்ற விமானங்கள் KC-135 7 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த விமானம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், துருப்புக்காவி விமானம் MC-130J கொமாண்டோ 2 என்று சொல்லப்படுற விமானங்கள். இந்த 2 விமானங்களும் வந்து அமெரிக்காவாலேயே அளிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஈரானில் கொண்டு போயிட்டு இஸ்ஃபஹான் மாகாணத்தில் வந்து தரையிறக்கினது. ஆனால் அந்த சேத்துக்குள்ளே வந்து அந்த விமானம் வந்து புதஞ்சிட்டு அதை வந்து எழுப்ப முடியலை, மேலே வந்து டேக் ஆஃப் பண்ண முடியலை. அதனால் வந்து அமெரிக்காவே தாக்கி அளித்ததாக சொல்லப்பட்டது. அதில் வந்து 2 விமானங்கள் அளிக்கப்பட்டன. MC-130J கொமாண்டோ 2 என்று சொல்லப்படுற இந்த 2 விமானங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான இன்னொரு விமானம், அதிகளவு பெறுமதி கூடின விமானம், உளவு விமானம். அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை வந்து எடுக்கக்கூடிய விமானம். அதுதான் E-3 சென்ட்ரி 1 என்று சொல்லப்படுற புலனாய்வு விமானம். அதுவும் வந்து சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் வச்சு தான் அளிக்கப்பட்டது. நாங்கள் அப்பயே வந்து உடனடியாக காணொலிகளை வந்து சொன்னாங்க. அந்த விமானம் தான் அது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், A-10 தண்டர்போல்ட் 2 என்று சொல்லப்படுற விமானம். இந்த விமானம் வந்து மிக முக்கியமான ஒரு தாக்குதலில் தான் இது சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது சுட்டு வீழ்த்தப்பட்ட அன்றைக்கே வந்து நான் ஒரு விசேஷமான காணொலி என்று போட்டேன். அதில் வந்து அந்த விமானங்களை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அதாவது இந்த தண்டர்போல்ட் விமானம் இருக்குது தானே, A-10, அது வந்து பார்க்க ஒரு காட்டு பன்றியினுடைய முகம் மாதிரியே இருக்கும். அந்த காட்டு பன்றிக்கு என்னென்ன இயல்புகள் எல்லாம் இருக்கோ அதே இயல்புகள் இந்த விமானத்துக்கும் இருக்கு. மிக தாழ்வாக பறக்கக்கூடியது. ஹோமுஸ் நீரணைக்கு மேலால் பறந்து போய் கொண்டு கேட்குள்ள, அந்த தீவுகளுக்கு மேலால் பறந்து போய் கொண்டு கேட்குள்ள அப்போது சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதில் ஒரு விமானி தான் பயணம் செய்தவர். அந்த விமானி வந்து தூக்கி வீசப்பட்டு அவர் வந்து பிறகு கல்ஃப் கடல் இருக்குது தானே, அந்த வளைகுடா, அதில் வந்து கீழே விழுகிறார், தண்ணிக்குள்ளே வந்து விழுகிறார். பிறகு அமெரிக்காவினுடைய மீட்பு படையினர் போயிட்டு அவரை காப்பாற்றியிருந்தார்கள். இந்த சம்பவமும் அந்த ஈரானுக்குள்ளே சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் இருக்குது தானே, அந்த சம்பவம் எல்லாம் வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள். எனவே காட்டு பன்றி போல இருக்கக்கூடிய இந்த விமானம் வந்து A-10 விமானம். அடுத்ததாக சுட்டு வீழ்த்தப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று, அதாவது HH-60W ஜோலி கிரீன் என்று சொல்லப்படுற ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதிலேயும் வந்து விளங்கப்படுத்தினான் அந்த ஹெலிகாப்டரை பற்றி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஈரானுக்குள்ள வந்து 2 விமானிகள் வந்து பரசூட்டில் இறங்கினா பிறகு ஹெலிகாப்டர்கள் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தது ஈரானினுடைய ஒரு மலை பிராந்தியத்தில் வந்து. அப்போ அவர்களுக்கு தெரியாது கீழே இருந்து துப்பாக்கி சூடலாம் வரும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோ அல்லது வேறு யாருமோ இருக்க மாட்டார்கள். அது ஒதுக்குப்புறமான ஒரு மலை கிராமம் என்றபடியால் ஹெலிகாப்டர்கள் வந்து தாழ்வா பறந்தது. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஈரானிய போலீஸ் இருக்கிறார்கள் தானே, போலீஸ் வந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து ஒரு வயல்வெளியில் நிப்பாட்டி போட்டு போலீஸின் கையில் இருந்த சிறிய ரக துப்பாக்கியால் வந்து அந்த ஹெலிகாப்டர் நோக்கி சுட்டது. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நான் அன்றைக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த வீடியோ. இது வந்து ஈரானிய போலீஸார் இந்த ஹெலிகாப்டர் மேலே, ஜோலி கிரீன் ஹெலிகாப்டர் மேலே, இது வந்து மீட்பு ஹெலிகாப்டர், இதன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது 8வது விமானம். அடுத்தது 9வது விமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால், MQ-4C ட்ரைட்டன் என்று சொல்லப்படுற விமானம். இதுவும் வந்து ஒரு புலனாய்வு கண்காணிப்பு விமானம் தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இது வந்து பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், கடலில் வந்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவாறு, அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த காலநிலைக்கு தான் இந்த கடல் காற்றுகள், கடல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சமாளித்து கொண்டு பறந்து கொண்டு
கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு விமானம் தான் இந்த ட்ரைட்டன் என்று சொல்லப்படுற விமானம். இதுவும் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்கே வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது, எந்த மோதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி இவ்வளவோ ரகசியங்கள் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் வெளியிடப்படையில. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்களும் அமெரிக்காவினுடைய பென்டகனும் மற்றது மத்திய கட்டளை பணியகம் எல்லாரும் சேர்ந்து நிறைய உண்மைகளை மறைத்திருக்கிறார்கள். இந்த போரில் இழக்கப்பட்ட இழப்புகள் சம்பந்தப்பட்ட உண்மைகளை மூடி மறைத்திருக்கிறார்கள். இப்பதான் ஒன்னொண்டா தோண்ட வெளியில் வருது தகவல்கள் எல்லாம். எனவே இந்த 8 வகையான விமானங்கள், மொத்தம் 42 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய மொத்த பெறுமதி 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெருந்தொகையான காசை செலவழித்து இந்த யுத்தத்தில் என்னத்தை கண்ட நீங்கள், என்னத்தை சாதிச்ச நீங்கள், எதையாவது ஒன்று சாதிக்க முடிஞ்சதா, ஈரானோட ஒப்பந்தம் போட முடிஞ்சதா, அல்லது ஈரானுடைய அணுசக்தியை அழிக்க முடிஞ்சதா, ஈரானுடைய யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு வர முடிஞ்சதா, ஈரானை அடிபணிய வைக்க முடிஞ்சதா, ஹோமுஸ் நீரிணையை திறக்க முடிஞ்சதான்னு சொல்லி 1000 கேள்விகள். ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கும் ஓம் எஸ் என்று சொல்லி பதிலே கிடையாது. எல்லா கேள்வியும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. எனவே நேற்று 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் சிஆர்எஸ் அமைப்பால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இவ்வளோ விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் கணக்க சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் அல்லது பாராளுமன்றத்துக்கும் பென்டகனும் மத்திய கட்டளை பணியமைப்பு தானே சென்ட்கோம், இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து பல உண்மைகளை மறைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மிக விரைவில் எல்லா உண்மைகளையும், இந்த போரில் ஏற்பட்ட இழப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா உண்மைகளையும் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்துக்கு சொல்லணும் என்றதை அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற சிஆர்எஸ் அமைப்பு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அதில் எங்களுக்கு என்ன விளங்குது, இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவர இருக்குது, இன்னும் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட இருக்கின்றன. ஆரம்பத்தில் 13 அமெரிக்க இராணுவத்தினர் தான் கொல்லப்பட்டனர் என்று சொல்லப்பட்டது. அந்த 13 பேருடைய விவரங்களும் இதுவரைக்கும் முழுமையாக வெளியிடப்படையலை. அது ஒரு கேள்விக்குறி. இருந்தாப்போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் 15 ஆயிடுது. இப்போ சொல்லினோம் 15 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லி. அந்த மற்ற 2 பேரும் எந்த சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே வைத்து கொல்லப்பட்டார்கள் சொல்லி ஒரு விதமான தகவலும் இல்லை. எனவே இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவர இருக்கின்றன. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கடுமையான பின்னடைவாக இருக்கும். இந்த தேர்தல்கள் எல்லாம் வரப்போது அதிலேயும் அவருக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த தகவல்களை ஏதாவது ஒரு பத்திரிகை புலனாய்வு செய்து, ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஊடகங்கள் தான் பேல ஒரு தகவலை எங்கேயாவது தோண்டி துருவி எடுத்து இங்கே எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து வெளியில் விட்டுருவார்கள். புலனாய்வு கட்டுரையெல்லாம் வெளியிட்டு இதுவரைக்கும் வெளியில் வராத, யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துவார்கள். அமெரிக்க ஊடகங்கள், பிரித்தானிய ஊடகங்கள் எல்லாரும் இப்படித்தான் செய்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஊடகங்கள் ஒரு கட்டுரை வெளியிட்டால் உடனே ட்ரம்ப் சொல்லுவார், இது ஃபேக் நியூஸ், பொய் சொல்லினம், காசுக்காக சும்மா சொல்லினம், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஆனால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் சொன்னால் மறக்க முடியுமா? இல்லை. எனவே எங்கே இருந்து உண்மை வெளிவரணுமோ அங்கிருந்து வெளிவந்திருக்குது. எனவே இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.